இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு எதிரி நான் தான். உங்களை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி மேலிடத்துல பேசினதே உங்க சித்தப்பா கணேசன் தான். என் சித்தப்பாவுக்கு நான் அந்த அளவுக்கு ஆகாதவளா போயிட்டல்ல. கொஞ்ச நாள் போனா அவரே என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளுக்கு நாள் நான் அவரை கோபப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னால சித்தப்பாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. மேடம், இதெல்லாம் நம்மளோட நேரமானு தெரியல மேடம். கதிர் சார் ஒன்னும் வேணுனே உங்களை வந்து பார்க்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அவர் உங்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அவர் அப்படி பண்ணதுதான் இப்ப கணேசன் சார இப்படி யோசிக்க வச்சிருக்கு. இதுல நாம யாருன்னு குறை சொல்றது? காவியோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுமோன்னு நினைச்சு ஒரு அப்பாவா கணேசன் சித்தப்பாவுக்கு அப்படி தோணுதெல்லாம் நியாயம் தானே வேலும். ஆனா நானும் அவரோட பொண்ணு தானே. என்ன வளர்த்ததே கணேசன் சித்தப்பா தானே. அவரோட வளர்ப்பு தப்பா இருக்குன்னு எப்படி அவருக்கு தோணுச்சு? எப்பயாவது அவர் ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறதால வருத்தமா இருந்தா நான் அவருக்கு ஆறுதல் சொல்லுவேன். அப்பெல்லாம் அவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை இதுதான், ஆமா ருத்ரா, நான் என் வைஃபையும் பொண்ணையும் பிரிஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு இப்பவும் தோணல. ஏன்னா நீ ஒரு நாளும் அந்த மாதிரி யோசிக்க வச்சதே இல்ல. என்னோட வளர்ப்பு சரியாதான் இருக்குன்னு சொல்லுவாரு.